அனைவருக்கும் வணக்கம். BK தமிழ் டிவிக்கு வரவேற்கிறோம். சாமியை தரிசனம் பண்ணும்போது கண்ணை மூடிக்கணும், கண்ணை திறந்துல பார்க்கணும். 2 மணி நேரம் நின்று வந்துட்டு திருச்செந்தூர் முருகனுடைய சந்நிதிக்கு வந்தவொடனே ஆண்டவா காப்பாத்து காப்பாத்துனா அப்பவாது பாருங்கிறார் முருகப்பெருமான். இறைவனை நினைப்பதற்கு நமக்கு மனம் ஒருமித்த உள்ளத்தோடு நீங்க ஒரு நிமிஷம் நினைச்சா கூட போதும். நம்முடைய மனசை அந்த ஒரு நிமிஷம் கூட உள்ள வைக்க முடியலையே. கையொன்று செய்ய விழியொன்று நாட கருத்தொன்று எண்ண பொய்யொன்று வஞ்சக நாவொன்று பேச நான் செய்யும் பூசையை எவ்வாறு ஏற்பாய் கட்சியே கம்பானேன்னு பட்டணத்தார் பாட்டுறார். அந்த சஷ்டி கவசம் சொல்றோம்னு உட்காந்துருப்போம். சஷ்டியை நோக்க சரவண பகனா சார் போஸ்ட் யாருப்பா வந்தது? சிஸ்டர் குதவும் செங்கதிர்வேலோன் பாதமிரண்டில் பன்மணி சனகை யானகி. குழந்தை என்ன பண்ணுது பாரு, கீதம் பாட கிண்கிணியாட. முருகப்பெருமான் சொல்றார், ஏன்பா கந்த சஷ்டி கவசத்தை கஷ்டப்படுத்துற? நீ முதல்ல அந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் வா. என்ன நடந்தாலும் இறை வழிபாடு செய்யும் போது பேசக்கூடாது. மௌனம் என்பது ஞான வரம். அதெல்லாம் ரொம்ப படித்தவர்கள் ஞானிகளை பார்த்தீங்கன்னா பேசவே மாட்டாங்க. மௌனம் என்பது ஞான வரம். மௌனமா இருக்கிறவங்களுக்கு ஒண்ணும் தெரியாது இல்லை, அவங்களுக்கு தான் எல்லாம் தெரியும், ஆனா சொல்ல மாட்டாங்க. மௌனகுரு சுவாமிகள் மலை மேல இருந்தாரு, தாய் மாணவருக்கு தீட்சை கொடுத்தாரு, ஆனா பேச்சே இல்லாம தீட்சை கொடுத்தாரு. வாயே அவ்வளவுதான். நயன தீட்சை, ஸ்பரிச தீட்சை, மானச தீட்சை, எத்தனை தீட்சை இருக்கு. கண்ணினாலே அருள் செய்தால் நயன தீட்சை, தலையை தொட்டு அருள் செய்தால் ஸ்பரிச தீட்சை, மனசுக்குள்ளேயே அருள் செய்தால் மானச தீட்சை. நம்முடைய சிஷ்யன் நல்லா இருக்கணும் மனசுக்குள்ள நினைச்சாதான் நமக்கு நல்லா இருக்கும். மானச தீட்சை. இப்படி சரியையில ஆரம்பிக்கிறது தவறுன்னு சொல்லல. எல்லாருடைய உடல் உறுப்புகள்ல இறைவனை. திருநாவுக்கரசர் அதனாலதான் திருவேழிமிழலையில தங்கி இருந்த போது பஞ்சம் வந்த காலத்திலே திருநாவுக்கரசர் மடத்துல இருக்கிறவங்க சீக்கிரம் சாப்பிட்டு போயிடுவாங்களாம். திருஞான சம்பந்தர் மடத்துல லேட் ஆகுது, 3 மணி ஆகுது சாப்பாடு. திருநாவுக்கரசர் மடத்துல 12 மணிக்கு எல்லாம் சாப்பிட்டு போயிட்டாங்க. திருஞான சம்பந்தரோட கேட்டாராம், என்னப்பா அந்த மடத்துல சீக்கிரமே சாப்பிட்டு போறாங்க சார்? அங்க இருக்கிறவங்க சொல்றாங்க, ஐயா அந்த மடத்துல இருக்கிறவங்களுக்கு சிவபெருமான் கொடுக்கின்ற காசு மாற்று குறையாது. அங்கதானே பாட்டு பாடுறாரு, வாசி தீரவே காசு நல்குவீர் மாசில் மிழலையீர் ஏசல் இல்லையே. வாசி தீரவே, அதுக்கப்புறம் தான் போய் பாடுறாரு. மாற்று குறையாத காசு திருநாவுக்கரசருக்கு கிடைக்குது, மாற்று குறைந்த காசு கிடைக்குது, நம்ம மாத்துறதுக்கு ரொம்ப லேட் ஆகுதுங்கிறாங்க. உடனே போய் கேட்கிறாரு சிவபெருமான்ட்ட, ஏன் பாவம்? திருநாவுக்கரசர் பாடுறதோட நிக்கிறது இல்லப்பா, உழவார பணி பண்றார், சரீரத்தினால தொண்டு செய்கிறார். அதனால அவருக்கு முழுமையான அருள், மாற்று குறையாத காசு. நீங்க என்ன பண்றீங்க? பாடுறீங்க. அதனால அப்ப சரீர உழைப்புக்கு இறைவன் வெகுமதி அளிக்கிறாங்கிறதுல இருந்து தெரியுது, சரீரத்தினால். அதனாலதான் கோயில உழவார பணி. உறையூருக்கு நம்முடைய பஞ்சவர்ண சாமி கோயிலுக்கு போனா கோயிலை சுத்தி வர்றது, சாமியை பார்க்கறது, அர்ச்சனை பண்றது, அபிஷேகம் பண்றது, தேவார திருவாசம் ஓதுறது, இதெல்லாம் உயர்ந்த நிலை. இங்க செவுத்துல இருந்து ஒரு செடி வந்தா அந்த செடியை புடுங்கி விட்டு அந்த செடி மேலும் வளர்ந்து அந்த செவரை உடைக்காமல் பார்த்து கொண்டு வந்தால் அது மிகப்பெரிய புண்ணியம். 12 திருமுறையும் ஓதியதற்கு சமம். கோயிலை பாதுகாக்கும். அங்க பக்தர்கள் போவதற்கு நம்ம சரியான பாதை அமைத்து கொடுத்தால் அது பெரிய புண்ணியம். இதெல்லாம் கூட சரீர தொண்டுல வருது. அதனாலதான் திருநாவுக்கரசருக்கு மதிப்பதி. திருஞான சம்பந்தர காட்டு.
அந்த சரீர தொண்டுங்கிறது ரொம்ப அவசியம். அது சரியைங்கிறதுனால நம்ம அதை தவறுன்னு எடுத்துக்க முடியாது. அந்த சரீரம் நமக்கு தொண்டு செய்யறதுக்கு சாதகமா இருக்கணும், இருக்கு இல்லையா? நல்ல உடல் வலிமை இருக்கணும், உடம்புல நல்ல பலம் இருக்கணும். உடம்புல பலம் இருக்கணும்னா என்ன இருக்கக்கூடாது? நோய் இருக்கக்கூடாது. உடம்புல வலிமை வேணும். வள்ளலாறு 9 வயதுல கந்த கோட்டத்துல முருகப்பெருமான்கிட்ட போய் 11 வேண்டுதல்கள் வைக்கிறார். 11வது வேண்டுதல் என்ன தெரியுமா? நோயற்ற வாழ்வில் நான் வாழ வேண்டும். கடைசியா தான் எல்லாத்தையும் சொல்றாரு. ஒருமையுடன் நினது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும். பெருமை பெரு நினது புகழ் பேச வேண்டும். பொய்மை பேசாதிருக்க வேண்டும். பெருநெறி பிடித்தொழுக வேண்டும். மதமான பேய் பிடியாதிருக்க வேண்டும். மறுவு பெண்ணாசையை மறக்கவே வேண்டும். உன்னை மறவாதிருக்க வேண்டும். மதி வேண்டும். நின் கருணை நிதி வேண்டும். 11வது நோயற்ற வாழ்வில் நான் வாழ வேண்டும். தருமமிகு சென்னையில் கந்த கோட்டத்துள் வளர் தலமோங்கு கந்த வேளே தன்முக துய்யமணி உன்முகச் செய்வமணி ஷண்முக தெய்வமணியே. 20 பாட்டு. இந்த 20 பாட்டு படிச்சா போதுங்க. அடியார்கள்லாம் காப்பியங்கள் எழுதி வைக்கல. 10 பாட்டு 20 பாட்டு, 10 பாட்டு 20 பாட்டு. திருஞான சம்பந்தர் ஏன் 10 பாட்டா பண்ணாரோ? நினைச்சா 1000 பாட்டா பாட முடியாதா? ஏதாவது ஒரு 10ஐயாவது பின்னாடி வரவங்க மனப்பாடம் பண்ணுவாங்க, படிச்சு சொல்லுவாங்கன்னு. நம்ம அடையப்ப இவ்வளவு பெருசு இருக்கா, இதை எப்படி படிக்கிறது அப்படின்னு உட்காந்துருக்கோம். வாழ்நாள் பூரா ஒரு 10 படிச்சா போதும். ஒரு 10 படிச்சா போதும். ஒரே ஒரு 10. கோளறு அதிகமா அதை மட்டும் தினம் படிங்க. தோடோடைய செவினா அதை மட்டும் தினம் படிங்க. மந்திரமாவது நீரா அதை மட்டும் தினம் படிங்க. போதும். நம்பிக்கை வேணும். சரீரம் பலமா இருக்கணும்னா நோய் இருக்கக்கூடாது. எல்லாத்தையும் கேட்கிறாரு. 9 வயசு, எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டே வராரு. அந்த 9 வயதுல அவருக்கு புத்திசாலித்தனம் பாருங்க. என்னன்னா நோய் இருக்கக்கூடாதுங்கிறத கடைசியா வைக்கிறாரு. ஏன்னா எது கடைசியா சொல்றோமோ அது ரொம்ப உயர்ந்த பொருளா இருக்கணும். முதல்ல சொல்றாரு, 9 வயசுல சொல்றாரு, ஒருமையுடன் நீனது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும். நல்ல ஃப்ரெண்டா கிடைக்கணுங்கிறார். உறையூர்ல கடைவீதியில பார்த்தா சன்னார்க்க சங்கத்துல சொற்பொழிவு நடக்குது, அங்க போலாம் வாங்கணும். இந்த பக்கம் ஏன்பா போற? அப்படி போனா எத்தனையோ சினிமா தியேட்டர் இருக்குது. NSB ரோட ரவுண்ட் அடிச்சுட்டு வருவோம், வா கூட்டிட்டு போயிடும். அப்புறம் அவங்க கூட போய் சுத்திட்டு இருக்கிறதெல்லாம் செலவழிச்சுட்டு திருப்பி வர வேண்டியதுதான். அங்க போனா பொருள் செல்வம் தேஞ்சு போகும், இங்க போனா அருள் செல்வம் நிறைய வரும். அருட்செல்வம் செல்வத்துள் செல்வம், பொருட்செல்வம் பூரியார் கண்ணுமுல வள்ளுவர் சொல்றார். தாழ்ந்த குணம் உள்ளவர்கிட்ட கூட பொருட்செல்வம் இருக்கும், உயர்ந்த குணம் இருக்கட்டும் அருள் செல்வம் இருக்கும். அருள் செல்வம் செல்வத்துள் செல்வம், பொருள் செல்வம் பூரியார் கண்ணுமுல. கெட்டவங்க கூட்டம் கூட இருக்கும். நல்லவங்க கிட்ட அருள் செல்வம் இருக்கும், கெட்டவங்கள்ட்ட பொருள் செல்வம் இருக்கும். ஒருமையுடன் நினது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும். இன்னைக்கு உலகத்துல அதுதான். உள்ள ஒன்று வைத்து புறம் ஒன்று பேசு. நம்ம பேசும்போது ரொம்ப நல்லவா இருப்பாங்க, அந்த பக்கம் போனவருக்கு அவர் நம்பாதீங்க வீணா போனாலும் அப்படின்னு. அடுத்தது சொல்றார், பெருமை பெரு நினது புகழ் பேச வேண்டும், திருப்புகழ் பேசும். அச்சொல்லர் பொய்மை பேசாதிருக்க வேண்டும். பொய்யை இறைவன் விரும்ப மாட்டான். ஒரு பொய் சொன்னதுக்காக பாம்பன் சுவாமிகள் பழனிமலைக்கே போகாம இருந்தார். பழனிமலைக்கே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டார், நீ வராதேன்ட்டார் முருகப்பெருமான். முருக பக்தர்கள்ல இன்றைக்கு உலகத்துல வாழ்ந்ததுல அருணகிரிநாதருக்கு அடுத்தது மிகப்பெரிய ஒருவரான பாம்பன் சுவாமிகள். ரொம்ப பெரிய தத்துவவையார்.
தகராலய ரகசியம்னு தத்துவங்கள்லாம் எழுதியிருக்கிறார். பெரிய பெரிய தத்துவம்லாம் எழுதியிருக்கார். தற்காரியவாதத்தெல்லாம் விளக்கியிருக்கார். தற்காரியவாதம்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், உள்ளது போகாது இல்லது தோன்றாது. தற்காரியவாதம் அதை பத்தி எல்லாம் விரிவா சொல்லி இருக்கிறார். பொய்மை பேசாதிருக்க வேண்டும், பெருநெறி பிடித்தொழுக வேண்டும். உயர்ந்த எண்ணங்கள் இருக்கணும் மனசுக்குள்ள. எல்லாரும் நல்லா, எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றறியேன் பராபரம். பெருநெறி பிடித்தொழுக வேண்டும், மதமான பேய் பிடியாதிருக்க வேண்டும். மதம்னா இந்த இடத்துல இந்து சமயம், இந்து மதம், இஸ்லாமிய சமயம். மதம்னா தன்முனைப்பு. நம்ம தான் ஆணவ மலம்ங்கிறமே, அதான் மதம். யானை மதம் பிடிச்சா அலையுதுங்கிறான் இல்ல. மதம் என்றால் கொள்கை முனைப்பு. மறுவு பெண்ணாசையை மறக்கவே வேண்டும், உன்னை மறவாதிருக்க வேண்டும். அப்புறம் தான் சொல்றார் மதி வேண்டும். அப்புறம் என்ன வேணும்? நின் கருணை நிதி வேண்டும். 11வது சொல்றாரு, நோயற்ற வாழ்வில் நான் வாழ வேண்டும். வியாதி இருக்கு. அருளாளர்கள் நிறைய பேரை பார்த்தீங்கன்னா, நோய் துன்பப்பட்டு அதற்கு பிறகுதான் அவர்கள் இறைவனை பாடி பக்தி செய்து நோயிலிருந்து விடுபட்டு பிறகு அவர்கள் சமய தொண்டு செஞ்சிருக்காங்க. அருளாளர்களை பாருங்க. தீராத வைத்த வலி வந்துதானே திருநாவுக்கரசர் சமணத்திலிருந்து செய்வதுக்கு வராரு. சிவபெருமான் ஒருத்தருக்கு ரத்தன கம்பளம் விரிச்சு மதத்தை கூப்பிடுறாரு, ஒருத்தருக்கு துன்பத்தை கொடுத்து மதத்தை வைத்த வலி கொடுத்து மதத்துக்கு கூப்பிடுறாரு, ஒருத்தரை கல்யாணத்தை நிறுத்தி மதத்துக்கு கூப்பிடுறாரு, ஒருத்தருக்கு கவர்மெண்ட் பணத்தை எடுத்து செலவழிக்க வச்சு மதத்துக்கு கூப்பிடுறாரு. மாலை கொடுத்து ஆட்கொண்டார் திருஞான சம்பந்தரை, சூளை கொடுத்து ஆட்கொண்டார் திருநாவுக்கரசரை, ஓலை கொடுத்து ஆட்கொண்டார் சுந்தரரை, காலை கொடுத்து ஆட்கொண்டார் மாணிக்க வாசகர். இதுல பாத்தீங்கன்னா பாலை கொடுத்து ஆட்கொள்வது என்பது ரொம்ப சுகம். திருஞான சம்பந்தருக்கு பால் கொடுத்து ஆட்கொள், பாலை கொடுத்துதான் அவர் வேற ஒன்றும் சிரமப்படுத்தலையே. அம்மா அப்பான்னு அழுதாரு தோணிபுரத்துல, பாலை கொடுத்து ரொம்ப அற்புதமான அந்த பால் கொடுத்த பகுதி இருக்குதே பெரிய புராணத்துல. எப்படி அழுதலாம்? கண்மலர்கள் நீர் ததும்ப கைபலர்களால் பிசைந்து. சின்ன குழந்தைங்க எப்படி அழுகும்? அவருடைய கண் மலரம். அது எது தொடச்சானா கை மலரால தொடச்சாராம். இந்த மாதிரி பாட்டு 5 கட்டத்துல கிடையாது. வெளிநாட்டுக்காரங்களுக்குலாம் நம்ம சொல்ல முடியல, கேட்க மாட்டேங்குது. கண்மலர்கள் நீர் ததும்ப கை மலர்களால் பிசைந்து வண்ண மலர் செங்கனிவாய் மணியதரம் புடை துடிப்ப. அழுது கேவி உதடு துடிக்குதான். இவர் அழுகிறாராம். தமிழ் இலக்கணம் இலக்கிய கலைகள்லாம் சந்தோஷப்படுதான். ஐயோ பாட்டு வரப்போகுது, பாட்டு வரப்போகுது. எண்ணறிய கலைகளும் மற்ற உயிரும் குதுகலிப்ப புண்ணிய கன்று அனையவர்தாம் பொறுமி அழுது அருளினார். அழுதார நிறுத்தல, அழுது அருளினார். அவர் அழுததுனால உலகத்துக்கு நன்மை விளைந்தது. என்ன நன்மை விளைந்தது? தேவாரம் கிடைச்சது. அற்புதமான பாட்டு. திசையனைத்தின் பெருமையெல்லாம் தென் திசையே வென்றேற மிசையுலகும் பிற உலகும் மேதினியே தனிவல்ல அசைவில் செழும் தமிழ் வழக்கே அயல் வழக்கின் துறைவல்ல. சமண சமயத்தை வேறெடுப்பதற்காக தோன்றியது. அதுக்கு பாலை கொடுத்தா ரொம்ப சுகம்தான். நம்மளுக்கு குற்றாயினவாறு விலக்கக நீர் கொடுமை பல செய்த நான் அறியேன். வைத்த வலி எப்படி இருக்கும்னு வந்தவங்களுக்கு தான் தெரியும்.
இது வரைக்கும் வைத்த வலியே வராதவங்க வைத்த வலியை பத்தி சொல்ல முடியாது. அவருக்கு வைத்த வலி, ஏன் வைத்த வலி அவருக்கு வந்துச்சு? இப்ப நம்ம அனுபவிக்கிற நல்வினை தீவினைக்கெல்லாம் காரணம் போன பிறவி. போன பிறவியில் அவர் வாகீச முனிவராக திருக்கையிலை மலையில தவம் பண்ணிக்கிட்டு இருந்தார். அப்ப ராவண கைலாய மலையை பேத்தெடுக்க வந்தான். சிவபெருமான் என்ன பண்ணாரு? கால் பெரு விரலினாலே அந்த கைலாய மலையை அமுத்தனால் உள்ள மாட்டிக்கிட்டான். கதவுக்கு நடுவில் மாட்டிக்கிட்ட எலி மாதிரி மாட்டிக்கிட்டான். வாகீச முனிவர் வந்தவர் என்ன பண்ணாரு? பா ராவணா, ஏன் அப்படி கஷ்டப்படுற? மேல இருக்கிற இறைவன் இசை பிரியன், வேயொரு தோழிபங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடை. வீணை வாசிக்கிறார்ப்பா, வித்வான். அதுக்கு நீ இசை பாடுனேன்னா ஒருவேளை அந்த இசையில உருகி உன்னை விட்டாலும் விட்டுருவார் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். உடனே என்ன பண்ணான்? 10 தலையில ஒரு தலையை கிள்ளி எடுத்து, 20 கையில ஒரு கையை கிள்ளி எடுத்து, அந்த தலையை மகுடமா வச்சு இந்த கையை உள்ள பூட்டி நரம்புகளை எடுத்து சாமகானம் பாடும். சிவபெருமான் உருகிட்டார். நாளும் வாழும் கொடுத்தார். 3 கோடி வாழ்நாளும். கம்பராமாயணத்துல கம்பர் சொல்றாரு, ராவணனுக்கு எவ்வளவு வாழ்நாள் தெரியுமா? 3 கோடி நாள். நீங்க உங்களுக்கு அந்த கணக்குக்கு எதுக்காக ஒரு சின்ன கணக்குக்காக சொல்றேன். இப்போ ஒரு ஆண்டுக்கு 365 நாள். இப்ப நான் 100 வயசு இருக்கேன்னு வச்சுங்க. சரி, நீங்களாம் 100 வயசு இருக்கீங்க. 100 வயசு இருந்தீங்கன்னா எத்தனை நாள் வாழ்ந்ததா அர்த்தம்? 365 100ஆல பெருக்கணும். எவ்வளவு வரும்? 36,500 நாள் தாங்க 100 வருஷம் இருந்தா. நினைச்சு பாருங்க, 100 வயசு இருந்தா 36,500 தான் 100 வயசு இருந்தா வாழ்நாள் நமக்கு. அதுவே நீண்ட நாளா தெரியுதே. 3 கோடி நாள் ராவணனுக்கு. 3 கோடி. 36,500 எங்க? 3 கோடி இங்க. 3 கோடி வாழ்நாளும் முயன்றுடைய பெருந்தவமும் எக்கோடி யாராலும் நிலப்படா என கொடுத்த சொல்லு சங்கரன் கொடுத்த வாழும். அங்கேயும் கம்பர் சொல்றார், வீரமும் களத்தே போட்டு வெறுங்கையோடு இலங்கை புக்கான். வாரணம் ஒருதமாவும் வரையனை எடுத்ததோடும் நாரத முனிவர்க்கேற்ப நயம்பட உரைத்தனாவும் தாரணி மௌலிபத்தும் சங்கரன் கொடுத்த வாழும் வீரமும் களத்தை போட்டு வெறுங்கையோடு இலங்கை புக்கான். அப்ப அந்த ராவணனுக்கு வாழ் கொடுத்ததும் நாள் கொடுத்தாராம். நாளும் வாழும் கொடுத்தார். இது எங்க வருதுன்னா பெரிய புராணத்துல திருநாவுக்கரச நாயனாருடைய புராணம் ஆரம்பிக்கும் போது முதல் பாட்டு, திருநாவுக்கரசு வளர் திருத்தொண்டின் நெறிவாழ வருஞான தவமுனிவர் வாகீசர் வாய்மைதிகள் பெருநாம சீர்பரவல் உருகின்றேன் பேருலகில் ஒரு நாவு குறை செய்த ஒண்ணாமை உணராதேன். வருஞான தவமுனிவர் வாகீசர், வாக்குக்கு ஈசர், அதுதான் தமிழ் பேர்ல திருநாவுக்கரசர்னு வந்து. வாக்குக்கு ஈசர்னா என்ன அர்த்தம்னா பேசுவதிலே வல்லவன் அர்த்தம். அது வாகீசர்ங்கிறது வடமொழி சொல். வாக்குங்கிறது வடமொழி சொல். மனோவாக்கு காயம்ங்கிறானே, அதை தமிழ்ல திருநாவுக்கரசர்னு. அந்த போன பிறவியில் இருந்த பேர் இந்த பிறவியில் இருந்த பேருக்கு பொருந்தது பாருங்க. அதையும் முதல்ல சொல்லிடுறாரு. அப்படி ராவணனுக்கு உதவி செஞ்சதுனால அவன் என்ன பண்ணான்? சாமகானம் பாடி சிவபெருமான்ட்ட அருள் வாங்கிட்டு வெளியே போய் சும்மா இருக்காம சீதி ஊத்திட்டு வந்தான். இல்லாட்டி அன்னைக்கே கைலை மலைக்கு அடியில் அவனுக்கு சிவபெருமான் அப்படியே வீழ்த்து மூடியிருப்பார். ஒரு கெட்டவனுக்கு உதவி செஞ்சதுனால இவருக்கு அருள் செய்யும் பொழுது இவருக்கு இந்த மாதிரி துன்பத்தை கொடுத்து அருள் செய்யும். கர்மாங்கிறான்ல, இப்போ எல்லா இடத்துலையும் கர்மா கர்மாங்கிறான். அது என்ன கர்மா? எங்க பார்த்தாலும் கர்மா கர்மா. ஜோசியர்லாம் சொல்லிட்டு இருக்காங்க கர்மா கர்மா. உங்க கர்மா ரிஷபராசி நேயர்களே, இந்த வருடம் கர்மா 2026 கர்மாங்கிறான். நமக்கு தான் வருஷம் வந்துட்டு வந்து தான் போகுது. 27க்கு இதுதான் சொல்ல போறான். அதனால அதெல்லாம் நம்பாதீங்க. ஆன சொல் மாலையோதும் அடியார்கள் வானில் அரசாழ்வர் ஆணை நமது.
அதை கெட்டியா பிடிச்சுக்கிடணும். அடியார்களுடைய பாடல்களை கெட்டியா பிடிச்சுக்கிடணும். எதுவும் வராது. சுந்தரமூர்த்தி சாமிகளுக்கு ஓலை, அதையும் சண்டை போட்டு பிரிச்சு விட்டார். ஏன் ஏற்கனவே இந்த 2 கல்யாணத்துக்கு 2 பொண்ணு காத்துக்கிட்டு இருக்குது. திருவாரூர்ல பறவையாறு சங்கிலியார் காத்துக்கிட்டு இருக்கு, திருவொற்றியூர்ல சங்கிலியார், இது 3வது ஆயிடும். அதனால என்ன பண்ணார்னா சடங்கவி சிவாச்சாரியாருடைய பெண்ணை திருமணத்தை தடுத்தார். மாணிக்க வாசகருக்கு ரொம்ப கஷ்டம். குருந்த மரத்தடியில ஒரு அந்தணர் போல வேஷம் போட்டு வந்து செந்தழல் பொறை திருமேனி எங்காட்டி திருப்பெருந்துறை கோயிலும் காட்டி அந்தணனாவதும் காட்டி வந்தாண்டாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே. அற்புதமான அந்தணரா குதிரை வாங்க வந்த பணத்தை பூரா கோயில் கட்டி விட்டார். அங்க இருக்கிற கோயில் மாணிக்கவாசகர் கட்டினது. இந்த 4 துன்பங்கள் கொடுத்துதான். பகழி கூத்தர்னு ஒருத்தர், அவர் பிறப்பால வைணவர், வைத்த வலி வந்துருச்சு. என்னன்னோ பண்ணி பார்த்தார், எத்தனையோ கோயிலுக்கு போய் பார்த்தார், ஒன்றும் சரியாகல. திருச்செந்தூருக்கு போய் முருகப்பெருமான் மேல திருச்செந்தூர் பிள்ளை தமிழ் பாடினவர் தான் வைத்த வலி சரியா போச்சு. எதுக்காக சொன்னேன்னா, நம்மள மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் நோய் துன்பம் இறைவன் கொடுத்திருக்காரே நினைக்கிறோமே, அடியார்களுக்கே இந்த நோய் துன்பம் வந்துதான் அவங்க சமயத்துக்கு வந்திருக்கிறாங்க. அருணகிரிநாதர் கையெல்லாம் தொழுநோய், திருவண்ணாமலை கோபுரத்துல போய் இறங்கி தலைகீழ முருகா அப்படின்னு கீழே விழுந்து போதுதான் முருகப்பெருமான் காப்பாத்தி அவருக்கு திருப்புகழ் பாடக்கூடிய ஆற்றலை கொடுக்கிறார். இந்த நோய்ங்கிறது ஒரு பெரிய, எல்லாருக்கும் அப்படித்தான் இருக்கு. மாத்திரை சாப்பிடாத நாளெல்லாம் நல்ல நாளைங்கிற மாதிரி, பேசாத நாளெல்லாம் பிறவா நாளைங்கிற மாதிரி மாத்திரையில் தான் நம்ம யாத்திரை இருக்குது. காலையில என்ன சிற்றுண்டியா மதியம் உணவாங்கிறத கிடையாது. காலையில என்ன கலர் மாத்திரை, மத்தியானம் என்ன கலர் மாத்திரை, ராத்திரி என்ன கலர் மாத்திரை. டாக்டர்கிட்ட போய் கேட்கறான், 1 மாசம் ஆச்சு, அது ஏன் இன்னும் மாத்திரை? மாத்திரைன்னா அளவுன்னு அர்த்தம். மாத்திரைங்கிற வார்த்தைக்கு தமிழ் மொழியில அளவுன்னு அர்த்தம். 1 மாத்திரை குறில், 2 மாத்திரை நெடில் இல்லையா, மாத்திரை அளவு. என்னன்னா அந்த மருந்து கூட அளவா இருக்குங்கிறத மாத்திரைன்னு பேர் உண்டு, மாத்திரை. ஆனா இந்த உலகத்துல பிறந்தாதான் இறைவனை அடைய முடியும். செங்கண் அவன்பால் திசைமுகன்பால் தேவர்கள்பால் எங்கும் இல்லாததோர் இன்பம் நம்பாலதாக. இந்த உலகத்துல பிறந்ததுனாலதான் நமக்கு இறைவனை அடைய முடியும். இந்த உலகத்துல நம்மள இந்த இறைவன் இருக்கும் போதே நம்ம இருக்கோம். பதியை போல பசுபாசம் அனாதி, சைவ சித்தாந்தம். இறைவன் நம்ம என்ன பண்றான், இப்படி ஆன்மாக்கள் இருக்கிற ஆன்மாக்களுக்கு மேலும் இறைவன் பலவிதமான வினைகளை கொடுத்து நம்மை மேலெழச் செய்கின்றான். எப்படின்னா, இப்ப நம்ம வீட்டிலேயே பாத்திரத்துல கறி பிடிச்சிருச்சுன்னு வச்சுங்க, கறி பிடிச்சிருச்சு பாத்திரம். இப்ப எல்லாம் கேஸ் அடுப்புல பாத்திரம் கறி பிடிக்கிறது இல்லை, கறி பிடிச்சிருச்சு. அதை நீங்க அந்த கறியை எடுக்கணும்னா அதன் மேல் மேலும் சில கறியை போடணும். மேல கறியை போட்டு தேய்ச்சாதான், இந்த கறியை போட்டு தேய்ச்சாதான் அந்த கறி வரும். அதுபோல நம்முடைய வினைகளை எடுப்பதற்காக இறைவன் நமக்கு ஆணவம் கண்மம் மாயை ஆகிய மலங்களை எல்லாம் கொடுத்து, எப்படி ஒரு பொருளை தூய்மையாக்குவதற்கு, பாத்திரத்தை தூய்மையாக்குவதற்கு அதன் மேல் தூய்மை இல்லாத மணலை போட்டு சாம்பலை போட்டு தேய்த்து ஏற்கனவே இருக்கிற அழுக்கை எடுப்பது போல இறைவன் ஆன்மாக்களாகிய நம்முடைய ஆன்மாவின் மேல் படிந்திருக்கின்ற ஆணவம் கண்மம் மாயை ஆகிய மும்மலங்களை எடுப்பதற்கு வினைகளை கொடுத்து அந்த பாத்திரத்துக்கு மேல வச்சு தேய்க்கிற மாதிரி தேய்ச்சி நம்மளை பவித்திரமாக்குகிறார். 4 நிலை. இந்த பிறவியில இருந்து சமரச சுத்த சன்மார்க்கத்துக்கு இருக்கிற நாள் வரைக்கும் சொற்பொழிவு கேட்டு 30 நாள் முழு நேரமும் இருந்து இறைவனை பாடி பிரதோஷ வேளையில கோயிலுக்கு போய் சிவராத்திரி நாள்ல விரதம் இருந்து வாழ்நாளை கழிச்சா
இந்த 4 நிலையில ஏதாவது ஒரு நிலையை அடையலாம். சாலோகம், சோருமான் இருக்கிற ஊர்லயே கைலாய மலையில போய் நம்மளும் இருக்கலாம் ஒரு ஓரமா. சாமீபம், சோருமானுக்கு பக்கத்துல போய் இருக்கலாம். சாரூபம், சிவபெருமானுடைய உருவத்தையே நம்ம வாங்கிக்கலாம். சாயுஜ்யம், சிவபெருமானுடைய திருமேனியிலே 2.5 கலந்துடலாம். அதான் சாயுஜ்யம். சாலோக, சாமீப, சாரூப, சாயுஜ்யம் 4 நிலை நமக்கு கிடைக்கும் இறைவனை போய் அடையறதுக்கு. அது சைவ சித்தாந்தம் சொல்லுது. தேவர்களுக்கு அது கிடையாது. விண்ணக தேவரும் நன்னவும் மாட்டார். இந்த பூமி சிவனுய்ய கொள்கின்ற ஆறு. புவனியில் போய் பிறவாம இந்நாள் நாம் போக்குகின்றோம் அவமே. தேவர்கள்லாம் சொல்லிக்கிறாங்களாம், ஒருத்தர் பேசிக்கிறாங்களாம். பூலோகத்துல போய் பிறக்காம இப்படி இங்கேயே உட்காந்து 3 வேளையும் அமிழ்தத்தை ஆளுக்கு ஒரு தட்டா சாப்பிட்டுக்கிட்டு உட்காந்தே இருக்கோமேப்பா. ரொம்ப உருவசி, மேனகை, திலோத்தமை டான்ஸா பார்த்துக்கிட்டே. அவங்களுக்கு இறப்பும் கிடையாது, பிறப்பும் கிடையாது. அங்க தேவலோகத்துல இருந்துகிட்டு அமிழ்தத்தை சாப்பிட, அவங்களுக்கு ஒரே சாப்பாடு அமிழ்தம் தான். 3 வேளையும் கேசரி தின்னீங்கன்னா என்ன ஆகும்? 3 நாளைக்கு மேலே திகட்டி போகும். அவனுக்கு ஒரே உணவு அமிழ்தம் தான். நம்மள மாதிரி விதவிதமா இருக்குதா? சக்கரை பொங்கல், வெண்பொங்கல், உப்புமா, இட்லி, காஞ்சிபுரம் இட்லி, தோசையில 100 வகை சொல்றான். பொடி தோசைங்கிறான், நெய் ரோஸ்ட், மசால் தோசை, எத்தனையோ தோசை, எத்தனை வகையான உணவு. அவங்களுக்கு ஒரே உணவு அமிழ்தம் தான். எவ்வளவு நாளைக்கு அது திங்கிறது? புவனியில் போய் பிறவாமை இந்நாள் நாம் போக்குகின்றோம் அவமே. அவமேன்னு அர்த்தம்னா வீணாக. தேவர்கள் சொல்றாங்களாம், இந்த பூமி சிவனுய்ய கொள்கின்ற ஆறு. ஆறுனா வழின்னு அர்த்தம். சிவனுய்ய, சிவபெருமான் அருளை பெறுவதற்காக வழி இருக்கின்ற இடம். ஆறுக்கு ஏன் ஆறுன்னு பேர் வந்தது? காவேரி யாரு, கங்கை யாரு, யாருக்கு ஆறுன்னு சொல்றோம் இல்லையா? ஏன் ஆறுன்னு பேர் வந்தது யோசனை பண்ணிருக்கீங்களா? காவேரி யாரு, கங்கை யாரு, வைகை யாரு, தாமிரபரணி யாரு, ஏன் ஆறுன்னு பேர் வந்தது? ஆறு என்றால் வழி. நமக்கு இப்ப இங்க இருந்து நான் காவேரி பாலத்துக்கு போகணும்னு வச்சுங்க. இங்க இருந்து வெளியில இந்த சாலை ரோட பிடிச்சு நேரா அந்த நோக்கு போய் மலைக்கோட்டைக்கு முன்னாடி போய் அந்த சத்திரம் பஸ் ஸ்டாண்டு போற ரோட்ல திரும்பி அங்கேயும் போய் அங்க காமராஜர் சிலையை சுத்திக்கிட்டு அண்ணா சிலை போகணும். இப்ப காவேரி ஆறுல வெள்ளம் வருதுன்னு வச்சுங்க, அது சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்துக்கு வரதா இருந்தா அப்படியே கிளம்பி சத்திரம் பஸ் ஸ்டாண்ட் பஸ் ஏறி அங்கே வரும், எல்லாத்தையும் அடிச்சு புரண்டு கட்டிட்டு வரும். தானே வழியை ஏற்படுத்தி கொள்வதனால் அதுக்கு ஆறுன்னு. நம்ம அடுத்தவன் போட்ட வழியில் அது போகாது. அது ஒரு வழியை வச்சுக்கும். அது வழியில அது வறுமே ஒழிய இப்படித்தான் போகணுமா சிக்னலுக்கெல்லாம் நிற்காது. எந்த சிக்னலுக்கும் நிற்காது. தானே வழியை ஏற்படுத்தி கொள்வதனால் அதுக்கு ஆறுன்னு பேர். சிவனுய்ய கொள்கின்ற ஆறு. இந்த பூமியில பிறந்தாத்தான், ஆன்மாவாக இருந்தால்தான் சிவபெருமானுடைய அருளை பெற்று உய்ய முடியும். அவன் விருப்பெய்தவும் மலரவன் ஆசைப்படும். பிரம்மா ஆசைப்படுறாராம், ஐயோ பூமியில போய் பிறக்க முடியலையே, இந்த ஆன்மாக்கள் எல்லாம் இப்படி முக்தியை அடைகிறார்களே, நாம முக்தி அடையாம இப்படியே உட்கார்ந்து இருக்கிறோமே, மேல் உலகத்திலே உட்கார்ந்து இருக்கோமே, முக்தி அடைவது எப்போது என்று தேவர்கள்லாம் வருத்தப்படுறாங்க. இப்ப இந்த உலகத்திலே மனிதனாக பிறந்தால்தான் நாம் இதை அடைய முடியும். நம்முடைய வினைகள் தீரணும். வினைகள் பலவிதமா வரும். அதுல வினைகள்ல ஒரு வினை தான் நோய். அடியார்களுக்கெல்லாம் ஏன் நோய் வந்துச்சு? அவருடைய முந்தைய பிறவியினுடைய தீவினையை கழிப்பதற்காக இறைவன் கொடுக்கின்றதுதான் நோய். நம்ம இப்ப அதை அப்படி நினைக்கிறது இல்லை. நோய் வந்தா இறைவன் வருத்தப்படும். அண்டவா, இத்தனை நாளைக்கு உன் கோயிலுக்கு வந்தேன், இப்படி வைத்த வலி வந்துருச்சு, சட்டியா பொங்கல் உணர்ந்து கொடுத்து படைச்சு நானும் சாப்பிட்டேனே, எனக்கு வைத்த வலி வந்துருச்சு. இறைவன் கொடுக்கிற வினை ஆன்மாக்கள் பக்குவப்பட வேண்டும் என்பதற்காக.
அந்த வினை ரெண்டும் போகணும். நல்வினை தீவினை ரெண்டு சமமாகணும். வினை போகமே ஒரு தேகம் கண்டாய், வினைதான் ஒழிந்தால் திணை போதளவும் இல்லாது கண்டாய். பட்டணத்தார் சொல்றார், வினை போகமே ஒரு தேகம் கண்டாய். வினையினால வந்தது இந்த தேகம். அந்த வினை முடிஞ்சு நல்வினை தீவினை சமம் ஆயிடுச்சுன்னு வச்சுங்க, நம்ம ஆன்மாவுக்கு அடுத்த நொடி நமக்கு இருக்க மாட்டோம். திணை போதளவும் இல்லாது கண்டாய். பட்டணத்தார் அந்த வினையை அழிப்பதற்காகத்தான் எல்லா அடியார்களையும் நீங்க பாருங்க. பகழி கூத்தர் அவர் திருச்செந்தூர் பிள்ளை தமிழ் பாடி வந்தார். குமரகுருபரருக்கு பிறவியிலே பேச முடியாது, ஊமை. திருச்செந்தூர் முருகன்ட்ட போய் பாடுற, ஆசு முதல் நாற்கவியும் அட்டாவதானமும் பேசுமையல் பல்காப்பிய தொகையும் ஓசை எழுத்து முதலா 5 இலக்கணம் தோய்த்து பழுத்த தமிழ் புலமை வாலித்து ஒழுக்கமுடன் இம்மை பிறப்பில் இருவாதனை அகற்றி மும்மை பெருமலங்கள் மோசித்து ஆயும் பழைய அடியாருடன் கூட்டி தோயும் பரபோகம் தீப்பித்து செய்ய கடியேற்கும் பூங்கமல கால்காட்டி ஆட்கொண்டு அடியேற்கு முன் நின்று அருள். கந்தர்கள் இவன்தான். அவருக்கு ஊமையாய் இருந்து அவருக்கு வந்துச்சு. திருநாவுக்கரசருக்கு சூலை நோய் வந்துச்சு. அடியார்கள் எல்லாருக்கும் இந்த மாதிரி நோயை கொடுத்து இறைவன் ஆட்கொள்ளுகிறார். நோயை கொடுத்தாதான் என்ன கொடுக்க முடியும்? மருந்தை கொடுக்க முடியும். சும்மா மருந்து சாப்பிட்டா லாய்க்கு போடுமா? இப்ப நோய்க்கு தான் மருந்து. அப்ப இறைவன் நமக்கு நோய் என்ற முறையிலே நம்முடைய வினையை தீர்ப்பதற்காக துன்பத்தை கொடுத்து அருளாகிய மருந்தை நமக்கு வழங்குகின்றான். அதனால நோய் வந்தா நம்ம பயப்பட வேண்டியது. இறைவனுடைய அருளால் நம்முடைய நோய்கள் தீரும். நோய்ங்கிறது உலகத்தில் எல்லா அடியார்களுக்கும் உண்டு, வைணவத்திலையும் உண்டு. அதனாலதான் பகழி கூத்தர் வைணவராக இருந்தவர் சைவராயிட்டார். பகழி கூத்தர் எப்பவுமே வைணவர்களா இருக்கிறவங்க சைவத்துக்கு வரமாட்டாங்க, கோயிலுக்கே வரமாட்டாங்க. நான் பார்த்திருக்கிறேன், சிதம்பரத்துல நடராஜர், இந்த பக்கம் பார்த்தா கோவிந்தராஜ பெருமாள், ராத்திரி நேரத்தில் இவங்க 2 பேரும் பேசிக்குவாங்க. அந்த பக்கம் போறவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? இதை பிடிச்சிக்கிட்டே போவாங்க. இந்த குதிரைக்கு கடுவாளம் கட்டின மாதிரி பார்த்தா என்ன ஆயிடும்? அரியல்லால் தேவி இல்லை ஐயன் ஐயாரன் இருக்கேன். திருநாவுக்கரசர் பாடுறாரு திருவையாறுல. சிவபெருமான், நீங்க பேரை பாருங்க, பொன்னன் மனைவி பொன்னி, வள்ளல் மனைவி வள்ளி, அரசன் மனைவி அரசி. இவர் அரண், அவர் அரி. திருமால் சிவபெருமானுடைய மனைவி, இடது பாகத்தில் இருப்பவர். அரணல்லால் தேவி, அரியல்லால் தேவி இல்லை ஐயன் ஐயாரனா இருக்கேன். திருவையாறுல இருக்கார், திருவையாறு ஐயாரப்பர். அவருடைய மனைவியாக இருப்பவர் திருமால், அரி. பேரை பார்த்தா தெரியுது, அரண் அரி. ஆண்பால் இன்னு, பெண்பால் ஈ. வள்ளி பொன்னி இதெல்லாம் பெண்பால், பெண் பெயர்களுடைய விகுதிகள். அரிங்கிறது பெண்பாலை குறிக்கிறது, பேர்லயே தெரியுதே. இவருக்கு ஆண்பால் விகுதி வருது, அரண். ஐந்து விகுதி ஆண்பாலுக்கு, முருகன், ராமன், கந்தன், அரண். இவர் ஆண். திருமாலுக்கு அரி. பொன்னன் மனைவி பொன்னி, வள்ளல் மனைவி வள்ளி, அரசன் மனைவி அரசி. அந்த மாதிரி அரண் மனைவி அரி. அவங்க 2 பேரும் ஒன்னா இருக்காங்க, இவங்க மறைச்சுக்கிட்டு போறாங்க. அது அவர்களுடைய நிலைப்பாடு. அதனால நோயை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டாம். அருணகிரிநாதருக்கு நோய் தானே போய் விழுந்தான்னு சொன்னேன். அதனால அந்த மாதிரி நோய் தீர்க்கும் பதிகங்கள்னு கொஞ்சம் இருக்குது. அதை எப்படின்னு சொல்லி இன்றைக்கு ஒரு பாடலை உங்களுக்கு நான் அது வெறுமன காற்றோடு போய்விடக்கூடாது என்பதற்காக, உங்கள் கையோடு வீட்டுக்கு போக வேண்டும் என்பதற்காக அதை நான் தட்டச்சு செய்து கொண்டு வந்திருக்கிறேன். அதனால இதை வாங்கிக்கிட்டு வாசிக்கணும். என் முன்னாடி வச்சுட்டு வீட்டுக்கு கொண்டு ஓரமா போட்டுறக்கூடாது, இல்லை போற வழியில போட்டு போயிடக்கூடாது. வீட்டில் கொண்டு போய் பத்திரமா வச்சிருந்து தினந்தோறும் காலையில பூஜை செய்யும் போது வாசிக்கணும். ஆளுக்கு ஒண்ணா போடும். ஒரு பாட்டை இப்ப இந்த நேரத்துக்கு கூட நம்ம மனப்பாடம் பண்றோம், 10 நிமிஷத்துல மனப்பாடம் பண்ணி நாளைக்கு பார்க்காம சொல்ல போறீங்க. நாளைக்கு வந்தவொடனே முதல்ல யார் பார்க்காம சொல்றீங்களோ உங்களுக்கு பரிசு. அருணகிரிநாதர் பாடிய பிணிதீர்க்கும் திருப்புகழ் பாடல்கள் எவ்வளவு. அவர் அருணகிரிநாதர் நான் நினைக்கிறேன் ஒரு பெரிய ஒரு மருத்துவராக இருந்திருப்பார்னு நினைக்கிறேன். நமக்கு இத்தனை வியாதியோட பேரே தெரியாது.
அவ்வளவு வியாதிகளுடைய பேரை அவர் நமக்கு சொல்றாரு. இத்தனை வியாதிகள், இத்தனை நோய்களுடைய பெயர்களை அவர் சொல்றாரு. இருமல் முதல்ல சின்னதா ஆரம்பிக்கிறாரு. இருமல் இருமல் ரோகம், இருமல் ரோகம், இருமலாகிய ரோகம். முயலகன் முடக்குவாதம். எரிகுணநாசி மூக்கெரிச்சல். விடநோய்கள், விடமே. நீரிழிவு, அந்த கடைசியில இருந்து சேர்த்துக்கணும். நீரிழிவு இன்னைக்கு அது இல்லாதவங்க யாருமே இல்லை. அது இல்லாதவங்க இழிவானவர்கள். வந்தவொடனே சொல்றாங்க 8 மணி ஆச்சுங்க, நான் மாத்திரை போட்டுக்கணும் சுகருக்குங்க. பெருமையா 4 பேருக்கு போதா சொல்றேன், அந்த சுகர் மாத்திரை எடு. சுகர் மாத்திரை போட்டுக்கிட்டா தான் ஒரு வசதியானவர். உண்மையில மனிதர்னே அர்த்தம். நீரிழிவு, விடாத தலைவலி, மைக்ரைன், ஒத்த தலைவலி, சோகை, ரத்த சோகை, எழுகள மாலை, கழுத்தை சுத்தி வரக்கூடிய புண், பெருவயிறு, மகோதரம், ஈழை, ஆஸ்மா, நுரையீரலில் வரக்கூடிய நோய், எரிகுலை, வயிற்றெரிச்சல், சூலை, வைத்த வலி, பெருவலி வேறும் உளநோய்கள். வந்துருச்சா? எல்லாருக்கிட்ட பேப்பர் வந்துருச்சா? நான் படிப்பேன், நீங்க பின்னாடி படிக்கணும். இருமலுரோகம், முயலகன்பாதம், எரிகுணநாசி, விடமே நீர். சத்தமா? இழிவு விடாத தலைவலி சோகை, எழுகள மாலை இவையோடே. இழிவு விடாத தலைவலி சோகை, எழுகள மாலை இவையோடே. பெருவயிரீழை, எரிகுலை, சூலை, பெருவலி வேறும் உளநோய்கள். பிறவிகள் தோறும் எனை நலியாத படியுனதாள்கள் அருள்வாயே. பிறவிகள் தோறும் எனை நலியாத படியுனதாள்கள் அருள்வாயே. வரும் ஒரு கோடி அசுரர் பதாதி மடிய அநேக இசை பாடி. ஒரு கோடி அசுரர் பதாதி ஒரு கால வைரவரான கடிசுடலே விடுவோனே. தரு நிழல் மீதில் உரைமுகிலூர்தி, தரு திருமாதின் மணவாளா. தருநிலம் மீதில் உரைமுகில் ஊதி, தரு திருமாதின் மணவாளா. சலமிடை பூவின் நடுவினில் வீறு, தனிமலை மேவு பெருமாளே. சலமிடை பூவின் நடுவினில் வீறு, தனிமலை மேவு பெருமாளே. இந்த ராகத்துல படிச்சா சீக்கிரம் மனப்பாடம். எப்பவுமே இசையோட படிக்கும்போது, ஏன் திரைப்பட பாடலாம் நமக்கு மனப்பாடம் ஆகுதுன்னா, நீங்க அந்த பாட்டு புத்தகத்தை வாங்கி படிச்சீங்கன்னா மனப்பாடம் ஆகாது. அந்த இசையோடு கேட்கும் பொழுது நமக்கு அந்த ஓசை, எதுகை, மோனை எல்லாம் மனசுல படிக்கும். இப்போ நான் ஒரு தடவை முழுது பாடி கேட்குறேன் பாருங்க. இன்னொரு தடவை சொல்லுவோம். எத்தனை தடவை சொன்னேன்? எல்லாருக்கும் வியாதிகள் போகணும், எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றறியேன் பராமரம். இருமலுரோகம், முயலகன்வாதம், எரிகுணநாசி, விடமே நீர். இழிவு விடாத தலைவலி சோகை, எழுகள மாலை இவையோடே. பெருவயிரீழை, எரிகுலை, சூலை, பெருவலி வேறும் உளநோய்கள். பிறவிகள் தோறும் எனை நலியாத படியுனதாள்கள் அருள்வாயே. வரும் ஒரு கோடி அசுரர் பதாதி மடிய அநேக இசை பாடி. வரும் ஒரு கால பகிரவராட மடிசுடர் வேலை விடுவோனே. மீதில் உரைமுகிலூர்தி, தரு திருமாதின் மணவாளா. சலமிடை பூவின் நடுவினில் வேறு, தனிமலை மேவு பெருமாளே. கொஞ்சம் மாடுலேஷனோட படிச்சா இன்னொரு அழகா இருக்கும், இன்னும் நல்லா இருக்கும். ஐயா, முதல் 4 வரியில பாத்தீங்கன்னா அதுல இன்னொரு பெரிய நுட்பம் என்னன்னா, அவர் சொல்றாரு, இந்த வியாதிகள்லாம் இந்த பிறவியில் இல்லப்பா,
நான் எத்தனை பிறவி எடுத்தாலும் வரக்கூடாது. பிறவிகள் தோறும், பிறவிகள் பன்மை, பிறவி ஒருமை, பிறவிகள் பன்மை. முருகா, இந்த பாட்டு பாடுறதுனால இந்த பிறவியில மட்டும் இல்ல, அடுத்த பிறவியில நான் அமெரிக்கால பிறந்தாலும், அதுக்கடுத்த பிறவியில நான் ஆப்பிரிக்கால பிறந்தாலும், அதுக்கடுத்த பிறவியில நான் ஆஸ்திரேலியால பிறந்தாலும், அதுக்கடுத்த பிறவியில நான் அரியலூர்ல பிறந்தாலும் இந்த நோய்கள் எனக்கு வரக்கூடாது. பிறவிகள் தோறும். பிறவி எவ்வளவு இருக்குன்னு யாருக்கு தெரியும்? எழுகடல் மணலை அளவிடின் அதிகம் எனதிடர் பிறவி அவதார். 7 கடல்ல கரையில கிடக்கக்கூடிய மணலை எண்ணுனா அதை காட்டிலும் என்னுடைய பிறவி அதிகம். எத்தனை பிறவி எடுத்தோம் தெரியாதே. பிறவிகள் எத்தனை யாருக்கு தெரியும்? போன பிறவியில் எங்க இருந்தோம்? ஏதோ நல்லது செஞ்சிருக்கோம். உண்மையில நம்ம எல்லாம் சந்தோஷப்படும். ஏன்னா நல்லது செஞ்சதுனாலதான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் பிறந்து உறையூர்ல இன்னைக்கு சமரச சுத்தமாக சங்கத்துல இந்த திருப்புகழ் கேட்கக்கூடிய பாக்கியம். ஆப்பிரிக்கா காட்டுல காண்டாமிருகமா பிறந்தா என்ன பண்றது நினைச்சு பாருங்க. ஆப்பிரிக்கா காட்டுல காண்டாமிருகமா பிறந்திருக்கோம்னு வச்சுங்க, இந்நேரம் தூங்க போயிருக்கோம் ஏதாவது மரத்தடியில. யானையா பிறந்திருந்தா என்ன பண்றது? ஏதாவது மட்டையை தின்னுட்டு உட்காந்துருக்கோம். அரிதறிது மானிடராய் பிறத்தல் அறி, எவ்வளவு கஷ்டம். அரிதறிது மானிடராய் பிறத்தல் அரிது. சரி, மானிடரா பிறந்துட்டோம், கண் தெரியல, காது கேட்கல, வீட்டுல இருந்து வர முடியல, இங்க எப்படி திருப்புகழ் கேட்கறது? மானிடராய் பிறக்கினும் கூன் குருடு செவிடு பேடு நீங்கி, எல்லாம் பகவான் நல்லா வச்சிருக்காரு. அங்கிருந்து வர மாதிரியா வச்சிருக்கிறாரு, நடந்து வரும்படியா வச்சிருக்காரு, நல்ல கண்களை கொடுத்திருக்காரு, நல்ல செவிகளை கொடுத்திருக்கிறாரு, திருப்புகழ் பாடக்கூடிய ஆற்றலை கொடுத்திருக்காரு. பேச முடியாம இருந்தா என்ன பண்ற? பேடு நீங்கி பிறந்த காலையும் ஞானமும் கல்வியும் நயத்தல் அறி. எத்தனை பேர் இந்த பக்கம் போறாங்க, இங்க எவ்வளவு இடம் காலியா இருக்குது, உட்காரக்கூடாதா? நினைச்சு பாருங்க, வர முடியலையே. அவங்க வினை அவங்களுக்கு இழுக்குது. உள்ள போகாத, உள்ள போகாத, அவங்க வினை இழுக்குது. உள்ள போயிடாத, நீ உருட்டுருவ. வினை வெளியே இழுக்குது அவங்கள, நம்மள வினை உள்ள இழுத்துருக்கு. இதுக்கே கடவுளுக்கு நம்ம நன்றி சொல்லணும். இவ்வளவு அற்புதமா இந்த பாட்டை படிச்சா உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியாது. எனக்கு 1/2 கிலோ திருநெல்வேலி இருட்டு கடவுளா சாப்பிட்ட மாதிரி இருக்கு. என்ன அருமையான தமிழ்! அருணகிரிநாதருடைய தமிழ் என்ன நடை! பிறவிகள் தோறும் எனை நலியாத படி உனதாள்கள் அருள்வாய். அவருடைய திருவடிகளை கொடுங்கிற திருப்புகழ் 8ல முருகப்பெருமானுடைய திருவடி பட்டிருக்கு. உலகத்துல இதுவரைக்கும் 4000 திவ்ய பிரந்தத்துல முருக திருமாலுடைய திருவடி படல, திருமுறைகள்ல சிவபெருமானுடைய திருவடி படல. திருப்புகழ் 8ல முருகப்பெருமான் திருவடி பட்டிருக்கு. தாவடி ஓட்டு மயிலிலும் அந்தர அலங்காரத்துல சொல்றாரு, தேவர் தலையிலும் என் பாகடி 8லும் பட்டது அன்றோ. எது? படிமாவலிபால் மூவடி கேட்டன்று மூதண்ட கூட முகடு முட்ட சேவடி நீட்டும் திருமால் மருகந்தன் சிற்றடியே என் பாகடி 8லும் பட்டது அன்றும். முருகப்பெருமான் மயில் மேல கால வச்சாராம், தேவர்கள் தலையில கால வச்சாராம், 3ஆவதா திருப்புகழ் 8ல கால வச்சாராம். ஏன் 3ஆவதா வச்சாரு? இந்த அட்டஸ்டேஷன் பண்றவங்க எல்லாம் சீல் வச்சிருப்பாங்க. நம்ம அவங்ககிட்ட அட்டஸ்டேஷனுக்கு போனோம்னா அதுல சீல் வச்சு கொடுக்கணும். இந்த மாதிரி நாங்களாம் வச்சிருக்கோம். இந்த மாதிரி சீல் வைக்கணும்னா இது நல்லா விழுகுதான்னு 2 இடத்துல வச்சு பார்த்து அப்புறம் வைப்போம். ஒரு வரியில திடீர்னு இங்கு படாம போயிருந்தா என்ன பண்றது? அப்படி திருப்புகழ் 8ல நல்லா வைக்கணுமேங்கிறதுக்காக மயில் தலையிலையும் தேவர்கள் தலையிலையும் வச்சு டெஸ்ட் பண்ணலாம். அப்ப திருப்புகழ் 8ல தான் அழுந்த பதிஞ்சிருக்கு. ஏன்னா திருப்புகழ் 8ல தான் வைக்கணும்னு நினைச்சா. தாவடி ஓட்டு மயிலிலும், தாவடினா பிரயாணம், தேவர் தலையிலும் 3ஆவதா சொல்றாரு, என் பாவடி 8லும் பட்டது அன்றோ. எது பட்டது? படிமாவலிபால் மூவடி கேட்டன்று மூதண்ட திருமால்
அப்பதான் இது எடுத்தாரே, உலகத்தை அளந்தாரே, மூவுலகம் ஈரடியால் முறை திறம்பாவகை தாவடி செப்ப தம்பியோடு காண்போந்து சோவரனும் போர்முடிய தொல்லிலங்கை கட்டடித்த சேவான் சீர் கேளாத செவியன்ன செவியை சிலப்பதிகாரத்துல போடுறாரு. ஆய்ச்சியர் குறவையில அந்த உலகத்தை மூன்று ஈரடியால் அளந்து அந்த மாவலியினுடைய தலையில காலை வச்சு மூன்றாவது அடியாலே உலகத்தை அளந்தாரே, அந்த திருமாலினுடைய மருகனாகிய முருகனுடைய சிற்றடி என்னுடைய திருப்புகழ் ஏட்டுல பட்டதுங்கிறார். அப்ப என்ன அர்த்தம்னா, திருப்புகழ் ஏட்டுலதான் வைக்கணும்னு நினைச்சிருக்காரு. அதை முன்னாடியே டெஸ்ட் பண்ணி பார்க்கற மாதிரி தேவர்களுடைய தலையிலையும் மயில் மேலையும் வச்சார். நானும் இன்னைக்கு காலையில் வைக்கும் போது 2 பேப்பர்ல வச்சு பார்த்து தான் வச்சேன். ஏன்னா இதுல நல்லா விழுகணுமே, மற்ற அரைக்குறையா வந்துருச்சுன்னா உங்களுக்கு இந்த கூட்டம் முடிஞ்சு இன்னும் ஒரு வாரம் ஆன பிறகு, மார்கழி மாசம் முடிஞ்ச பிறகு யார் கொடுத்தாங்கன்னு தெரியும் போது, யாரோ கொடுத்தாங்க அப்படிங்கலாம யார் கொடுத்தாங்கன்னு தெரியும்ல, ஞாபகம் இருக்கு. அந்த மாதிரி சொல்ல அவருடைய தாள்களை எனக்கு தருவாய். ஏன்னா இறைவனுடைய தாள்கள் இப்ப பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா மனிதர்களுக்கு இறைவனுக்கு வேறுபாடு. நம்முடைய கைகள் நன்மை செய்யும், நம்முடைய கால்கள் நமக்கு தீமை செய்யும். சொல்றான்ல, உன்னை உதைச்சு விடுவேங்கிறான். உதைக்கிறதுல உதைப்பான் கால் தான். கைகள் என்ன பண்ணும்? நன்மை செய்யும். கைகள் அரவணைக்கும், கட்டி பிடிக்கும், கை கொடுக்கும், வணக்கம் சொல்லும் மனிதர்களுக்கு. கால்கள் உதைக்கும். முருகப்பெருமானுடையது வேற மாதிரி. அவர் கால் புத்தியை கொடுக்கும், கை அடுத்தவனை கொல்லும், அசுரரை கொல்லும். திருமுருகாற்றுப்படையில சொல்றார் தக்கீரத. முருகப்பெருமானுக்கு நமக்கு உள்ள வேறுபாடு. அந்த மாதிரி திருவடிகளை அருள்வாயே. வரும் ஒரு கோடி அசுரர் பதாதி. பதாதினா கால்களால் நடந்து செல்லக்கூடியவர்கள். அந்த காலத்துல ராஜாவுக்கு 4 படை உண்டு. ரத கஜ துரக பதாதிகள்மா. ரதம்னா தேர்ப்படை, கஜம்னா யானைப்படை, துரகம்னா குதிரைப்படை, பதாதினா காலாட்படை. அரசர் சொல்லுவார், அமைச்சரே நம்முடைய ரத கஜ துரக பதாதிகளை எல்லாம் தயாராக வைத்திருங்கள், நாளை சண்டைக்கு போக வேண்டும். ரத கஜ துரக பதாதினா 4 வகையான படைன்னு அர்த்தம். அல்ல, ரதம்னா தேர் ஓட்டுகின்றவர்கள், கஜம்னா யானைப்படை, துரகம்னா குதிரை, பதாதினா பாதத்தை ஆதியாக வைத்திருப்பவர்கள், காலாட்படை. ஓடிக்கிட்டே அவங்க சண்டை போடுறாங்கல்ல, அந்த அசுரர் பதாதி காலை வைத்து நடக்கிறது. அவர்கள் மடிய அநேக இசைபாடி வருமொரு கால வைரவராட. எல்லாத்தையும் காலனுக்கு இரையாக கொடுத்தாராம். என்ன பண்ணாரா? வடிசுடர் வேலை விடுவோனே தருநிழல் மீதில் உரை முகில் ஊர்தி. முகில் ஊர்தி இந்திரன். இந்திரன் இந்திரன் சாகாம இருந்தது எதனாலன்னா முருகப்பெருமான் காப்பாத்தினர். இந்திரனை கொண்டு ஜெயில விட்டான். யாரு? சூரபத்மன். இந்திரன் சாகாம இருந்தது யாருனாலும் முருகப்பெருமான். முருகப்பெருமான் வேலையை விடுத்து சூரனை அழித்து இந்திரனை காப்பாத்தினதுனால இந்திராணி கழுத்துல இருக்கிற தாலி மிஞ்சிச்சான், காப்பாத்துச்சான். இல்லைன்னா அந்த இந்திராணிக்கு அன்னைக்கே இந்திரன் செத்து போயிருப்பான். அதனால இந்திரன் என்ன பண்ணானா, தன்னுடைய மகளாகிய தெய்வ யானையை திருமணம் செய்து கொடுத்தான். அதைத்தான் இங்க சொல்றாரு. தருநிழல் மீதில் உரை முகில். ஒரு இந்திரனுக்கு வாகனம் என்னன்னா மேகம் தான் வாகனம். ஒவ்வொருத்தரும் ஒரு வாகனம் இருக்கு இல்லையா? மூஞ்சூறு விநாயகருக்கு, மயில் முருகனுக்கு, கருடன் திருமாலுக்கு, ரிஷபம் சிவபெருமானுக்கு, சிங்கம் அம்பாளுக்கு, புலி ஐயப்பனுக்கு, இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வாகனம் இருக்கிற மாதிரி இந்திரனுடைய வாகனம் மேகம். மேகம்தான் வாகனம். அதான் உரை முகில் ஊர்தி. ஊர்தினா வாகனம், முகில்னா மேகம். அப்படிப்பட்ட அந்த இந்திரன் தந்த திருமாது. திருமாதுன்னா தெய்வ யானை. ஏன் தெய்வ யானைன்னு பேர் வந்தது? இந்திரனுடைய யானை ஐராவதம், வெள்ளை யானை. காட்டிலே கிடைத்த இந்த குழந்தையை இந்திரன் என்ன பண்றான்? ஐராவதத்திட்ட கொண்டு கொடுத்து வளர்க்க சொல்றான். அந்த ஐராவதம் என்ற தெய்வ யானை வளர்த்ததனால், அந்த ஐராவதம் தெய்வ யானையினால் வளர்க்கப்பட்டதனால் அந்த குழந்தைக்கு தெய்வ யானைன்னு பேர் வருது. அதை கூட நம்ம மாத்தினா தேவானைங்கிறோம். மறுமொழியா நிறைய பயன்படுத்துறோம். தெய்வ யானை அப்படின்னு தான் சொல்லணும். சலமிடை பூவின் நடுவினில் வீறு தனிமலை மேவு. திருத்தணிகை மலையில இருக்கிற திருப்புகழ். தனிமலை மேவு பெருமாளே.
தனிமலைனா கோபம் தனிந்த இடம்னு சொல்லுவாங்க. முருகப்பெருமானுக்கு கோபமெல்லாம் கிடையாது. மலை ஏற ஏற நம்முடைய வினைகள் தனியும். தனிமலை மேவு பெருமாளே. முருகப்பெருமானை பார்த்து ரொம்ப சின்ன பாடல் இவ்வளோ அழகா பாடி இருக்கிறாரு. இன்னொரு தடவை பாடுவோமா? பாட்டு அர்த்தம் புரிஞ்சுதா? இருமலு ரோகம் முயலகன்வாதம் எரிகுணநாசி விடமே நீர் இழிவு விடாத தலைவலி சோகை களமாலை இவையோடே பெருவயிரீடை எரிகுலை சூளை பெருவலி வேறும் உளநோய்கள் பிறவிகள் தோறும் எனை நலியாத அடிவுனதாள்கள் அருள்வாயே. வரும் ஒரு கோடி அசுரர் பதாதி மடியகநேக இசை பாடி வரும் ஒரு கால வயிரவராட வடி சுடர் வேலை விடுவோனே. மீதில் உரைமுகிலோதி தருதிருமாதின் மணவாளா சலமிடை பூவின் நடுவினில் வேறு தனிமலை வேறு பெருமாளே. தினம் காலையில சொல்லணும். அடுத்தது ஒரு பாட்டு இருப்பாங்க, அதுல எவ்வளவு லிஸ்ட் கொடுக்குறாரு. தலைவலி மறுத்தீடு காமாலை சோகை சுரம் விழிவலி வரச்சூலை காயா சுவாசம் மிகு சலமிகு விஷப்பாக மாயா விகார பிணி அணுகாதே. தலைமிசை அதற்கான பேரோடு கூறியது பரிகரி எனக்காது கேளாது போலும் அவர் சரியும் வயதுக்கேது தாரீர் சொல்லீரெனவும் விதியாதே. உலை வரவிருப்பாக நீழ்காவின் வாசமலர் வகை வகை எடுத்தே தொடாமாலிகாபரணம் உனதனியில் சூடவே நாடு மாதவர்கள் இரு பாதம் உளமது தரித்தே வினாவோடு பாடியருள் வழிபட எனக்கே தயாவோடு தாழுதவ உரகமதெடுத்தாடும் மேகார மீதின் இசை வரவேணும். அலைகடல் அடைத்தே மகாகோர ராவணனை மணிமுடி துணித்தாவியே ஆனசானகியை அடலுடன் அழைத்தே கொள்மாயோனை மாமனெனும் மருகோனே. அருகினை முடித்தோனை ஆதாரமானவனை மழுவுழை பிடித்தோனை மாகாளி நாணமுனம் அவைதனில் நடித்தோனை மாதாதையே எனவும் வருவோனே. பலகலை வடித்தோது பாவாணர் நாவிலுரை இரு சரணவித்தார வேலாயுதா உயர்சை பரண்மிசை உரைப்பாவை தோல்மேவ மோகமுறும் மணவாளா. பதும வயலில் பூகமீதேவரால்கள் துயில் வருபுனல் வெறுக்காறு காவேரி சூழவளர் பழனி வருகற்பூர கோலாகலாமரர் பெருமாளே. பழனி திருப்புகழ். மேல வர சொல்ல தலைவலி. இந்த பாட்டெல்லாம் படிச்சா தலைவலி போயிடும். மருத்தீடு மருந்து வைக்கிறாங்கிறான் இல்லையா, அடுத்தவங்க மருந்து வச்சு வசிய மருந்து. காமாலை சோகை சுரம். சுரேஸ்வரர்னே மலைக்கோட்டை மேல ஒரு சாமி இருக்குது, பார்த்திருக்கீங்களா? ஜுரம் வந்தா அந்த சாமி போய் கும்பிடுவாங்க. பிரகாரத்துல தாயுமானவரை சுத்தி வரும்போது ஜுரகரேஸ்வரர்னு ஒரு கோயில் இருக்குது. அந்த சாமி ஒரு இது சிலை இருக்குது, அங்கே இருக்குது. இங்க நமக்கு பக்கத்துல இருக்குது. ஜுரம் வந்தா அங்க போய் கும்பிடலாம். விழிவலி நெட்ராசையி கண்ணு வலி. வரட்சூலை வரன்னா வயிறு, சூலை காயாசுவாசம் காசநோய். வெகு சலமிக விஷப்பாக மாயா விகாரப்பணி கொரோனா இருக்கிறார். விஷமா பரவுதுங்கிறான்ல, எல்லாரும் வாயில கட்டிக்கிட்டு சமண முனிவர்கள் மாதிரி. சமண முனிவர்கள் மாதிரி அங்க வாய்க்குள்ள ஏதாவது வச்சிருந்தா கூட தெரியாது. சாக்லேட்டு பிஸ்கெட் வெளியே வச்சிருந்தா தெரியாது. அவங்க சமணர்கள் தான் அப்படி கட்டிக்குவாங்க. வாய் பேசும்போது மூக்கு வழியா எத்தனையோ ஜீவசாரிகள் செத்து போயிடும், அதனால கட்டிக்கிருப்பாங்க. அவங்கெல்லாம் வாய் கட்டணும். எல்லாரும் கட்டினோம். நம்ம கொரோனாக்காக கட்டினோம், அவங்க கொள்கைக்காக கட்டினாங்க.
அடுத்தது இதெல்லாம் அணுகக்கூடாதுங்கிறார் ஆண்டவனே, இதெல்லாம் எனக்கு வரக்கூடாது, அணுகாதே. தலைமிசை அதற்கான பேரோடு. வயசாகி போச்சு, 80 வயசாகி போச்சு, டாக்டர்கிட்ட போகணுப்பாங்க பிள்ளைகள்கிட்ட சொன்னா நாளைக்கு பார்த்துக்கலாம். தெரிஞ்சவங்கள்ட்ட சொன்னா நாளைக்கு பார்த்துக்கலாம். தலைமிசை அதற்கான பேரோடு கூறி இது பரிகரி, ஏதாவது மருந்து பண்ணுப்பா, டாக்டர்கிட்ட போகணும்பா, பரிகாரம் செய் அப்படின்னு சொன்னா அவங்க காது கேட்காத மாதிரி போவாங்களாம். எனக்காது கேளாது போடுவாங்க, காது கேட்காத மாதிரி இருப்பாங்களாம். வயசானா அப்படித்தான் இருக்கும். வயசான இரு, சரியும் வயதுக்கு எது, வயசாகி போச்சு இல்ல, 80 வயசாச்சு இல்ல, அப்புறம் எல்லாம் முழங்கால் வலி முட்டி வலி எல்லாம் வரத்தா வரும், தினம் ஒரு வியாதி வரத்தா வரும். சரி, கூட்டிட்டு போறது வந்து எவ்வளவு பணம் தருவார்? தாரீர் சொல்லீர், ஆண்டவனே இப்படி என்னை வச்சிடக்கூடாதுங்கிறார். எனவும் விதியாது, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை எனக்கு அமையக்கூடாது ஆண்டவன். நமக்காக கேட்கிறார். என்ன பண்ணணும்? அதுக்கு உலைவர சோர்வில்லாமல் விருப்பாக நீழ்காவின் வாசமலர் காண மலர்ச்சோலை, மலர்ச்சோலை இருக்கிற பூக்கள்லாம் எடுத்து வகை வகை எடுத்தே தொடா மாளிகாபரணம், ஒரு ஆரம் மாதிரி செஞ்சு, ஒரு ஆபரணம் மாதிரி செஞ்சு, உனதடியினில் சூடவே நாடு மாதவர்கள் இருபாகம். அடியார்களை வணங்கினா போதுங்கிறார். அடியார்களுடைய திருவடிகளை பிடித்தால் அவர்கள் நம்மை வந்து ஆண்டவனுடைய திருவடிக்கு சுலபமா கொண்டு விட்டுருவாங்க. அடியார்கள் திருவடியை பிடிச்சுக்கணும். திருஞான சம்பந்தரை பிடிச்சுக்கிட்டோம்னா சிவபெருமான் கிட்ட ஈஸியா போயிடும். திருநாவுக்கரசர் திருவடியை பிடிச்சோம்னா சிவபெருமான்கிட்ட போயிடும். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருவடியை பிடிச்சோம்னா நேரா சிவபெருமான்கிட்ட போயிடும். 63 திருவடிகளை பிடிச்சுக்கிட்டோம்னா சீக்கிரம் போயிடும். அடியார்களை பிடித்து கொண்டால் அடியார்கள் இறைவனை காட்டிலும் வலிமை உள்ளவர்கள். தொண்டர்தம் உள்ளத்துக்குள்ள இறைவன் இருக்காங்கல்ல, அவையார் பண்றாங்கல்ல, பெரிது பெரிது புவனம் பெரிது புவனமோ நான்முகன் படைப்பு, நான்முகனோ கரியமால் ஒன்றி வந்தோன், கரியமாலோ அலைகடல் துயின்றோன், அலைகடலோ குருமுனி கையில் அடக்கம், குருமுனியோ கலசத்துள் பிறந்தோன், கலசமோ புவியில் சிறுமன், புவியோ அரவினு பொருதரை பாரம், அறவோ உமையவள் சிறுவிரல் மோதிரம், உமையோ இறைவர் பாகத் தொடுக்கம், இறைவரோ தொண்டர் உள்ள தொடுக்கம். தொண்டர்தம் பெருமை சொல்லவும் பெரிய. ஔவையார் முருகப்பெருமான் கேள்வி கேட்க ஔவையார் பதில் சொல்லும். பெரியது கேட்கின் எரிதவள் வேலோய், ரொம்ப அற்புதமான பாட்டு. பெரிது பெரிது புவனம் பெரிது, அதுல வருது. இப்ப இறைவன் எங்க இருக்காரு? தொண்டர்தம் உள்ளத்துக்குள்ள இருக்கு. தொண்டர்தம். கண்ணப்ப நாயனாரை சோதிக்க வேண்டும் என்பதற்காக வலக்கண்ணை கண்ணுல ரத்தம் வந்த போது சிவபெருமானுடைய கண்ணுல ரத்தம் வருதேன்னு கண்ணப்ப நாயர் தன்னுடைய கண்ணை பிடுங்கி அப்புனாராம். எடக்கண்ணுலயும் ரத்தம் வந்துச்சான், கண்ணு போய். அப்போ கண்ணப்ப நாயனார் தன்னுடைய இன்னொரு கண்ணை எடுத்து பிடுங்குவதற்காக அம்பை வைத்த போது நில்லு கண்ணப்பா அப்படின்னு சிவபெருமான் சொன்னார். ஏன் நில்லு கண்ணப்பான்னு சொன்னார்? முதல்ல தன்னுடைய கண்ணை இழந்த போது கூட அவருக்கு கருணை வரலையா. கண்ணப்ப நாயனுடைய கண் அவர்கிட்ட வந்தா உடனே ஐயோ நம்ம அடியவரை இப்படி சோதிக்கலாமாங்கிற புத்தி வந்துச்சா சிவபெருமானுக்கு. 2வது கண்ணையும் எடுத்துடக்கூடாது, நில்லு கண்ணப்பா. 2வது கண்ணையும் எடுத்து வச்சதுக்கு அருள் பண்ணிருக்கலாம்ல. 2வது கண் எடுத்து, ஏன்னா சிவபெருமான் அப்ப பார்த்தது தன்னுடைய கண்ணுல இல்ல, கண்ணப்ப நாயனருடைய கண்ணுல. கண்ணப்ப நாயனார் கண்ணுல பார்த்ததுனால அந்த கருணை அதிகமாயிடுச்சான். அப்ப இறைவனை காட்டிலும் இறை அடியார்களுக்கு எத்தனை நாயன்மார்கள் திருஞான சம்பந்தருடைய திருவடிகளை பற்றி அவருக்கே பக்தி செய்து முக்தி அடைந்த நாயன்மார்கள் உண்டு. அப்போதையடிகளார் என்ன பண்ணாரு? திருநாவுக்கரசர் தான் குருவா நினைச்சாரு. திருநாவுக்கரசரையே குருவா நினைச்சு திருநாவுக்கரசரை வழிபட்டு முக்தி அடைந்தார். சிவபெருமான கும்பிட்டதை காட்டிலும் திருநாவுக்கரசர் வீட்டுல பையனுக்கு பேர் என்ன? மூத்த திருநாவுக்கரசு, 2வது பையனுக்கு இளைய திருநாவுக்கரசு, 3வது பிறக்கல பிறந்தா 3வது திருநாவுக்கரசு, 4 பிறக்கல போட்டா 4வது திருநாவுக்கரசு. எல்லாத்துக்கும் திருநாவுக்கரசு பேர் வச்சார். இப்பந்தற்கு இப்பெயரிட்டு இங்க அமைத்தார் யார்? திருநாவுக்கரசர் அங்க வந்தபோது கேட்டாராம், என் பேர் இருக்குதான்னு கேட்க. நம்மளா என்ன நம்ம பேர் இருக்குதுங்க நினைப்போம். என் பேர்னு சொல்லலையா? இப்பந்தல் இப்பெயரிட்டு இங்க அமைத்தார் யார்? அப்ப சொன்னாங்களா இங்க அப்போதையடிகளார். அப்போதையடிகளார் பெரிய புராணம் படிச்சவங்களுக்கு தெரியும்.
திருநாவுக்கரசரை வழிபட்டே முக்தி அடைந்தவர். சிவருமான வழிபட்டாருங்கிறது முக்கியம். திருநாவுக்கரசரை வழிபட்டே முக்தி அடைந்தார். உளமது தரித்தே வினாவோடு பாடியவர். வழிபட எனக்கே தயா, தயான கருணை அர்த்தம், வடமொழி வார்த்தை. தாழ் உதவ உரகமது, உரகம்னா பாம்பு, பாம்பினை வாயிலே கொண்ட, மேகாரம்னா மயில் அர்த்தம், மேகாரம்ங்கிற வார்த்தைக்கு மயில் அர்த்தம். உரகமது எடுத்தாடும் மேகாரம் மீதின் மிசை. முருகா மயில் மேல வரணுங்கிறார், மயில் மேல வேகமா வரணும். ஏன் மயில் வேகமா வரும்ல, மயில் விருத்தம் படிக்கிறார்ல முருகப்பெருமான். சந்தான புஷ்ப பரிமள கிண்கிணி முக சரண கமல யுகட அமிர்த பிரதாப சந்திரசேகர பூஷிகாரூட வெகுமோக சத்யப்பிரிய ஆலிங்கன சிந்தாமணி கலச கரகடக போல திரியம்பக விநாயகன் சிவனை முதல் வலமறுமணவில் உலகடைய நொடியில் வரி சித்திரக்கலாப மயிலாம். விநாயகர் முருகப்பெருமான் அவங்க அப்பா அம்மாவை ஒரு ரவுண்டு சுத்தி வரதுக்குள்ள முருகப்பெருமான் மயில்ல உலகத்தையே சுத்திட்டு வந்துருவாராம். அவ்வளவு ஜெட்டு வேகத்துல போகும். அப்படிப்பட்ட மயிலின் மேல் வந்து அருள் செய்யணும்னாரு. எஞ்சி இருக்கின்ற பகுதிகளை நாளை மீண்டும் சிந்திப்போம் என்று சொல்லி 8:20 மணி ஆயிடுச்சு. இன்றைய சொற்பொழிவை இத்துடன் நிறைவு செய்து கொள்கின்றேன். கேட்ட அனைவருக்கும் அவருடைய திருவடிகளுக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் உருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. தென்னாடுடைய சிவனே போற்றி, பராய்த்துறை மேவிய பரனே போற்றி. திருச்சிற்றம்பலம்.